Greetings to you, my dear students. இப்போ வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் my dear students சொல்ல போறேன். அது என்ன சார் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நியூஸ் தான் my dear students. 6500 நியூ ஐஐடி சீட்ஸ் அப்கமிங் இயர்ல வருது my dear students. மேபி 2026 குள்ளார வந்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல கண்டிப்பா 2027 aspirants அதாச்சும் இப்ப 10th படிச்சிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. 6500ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு 5 ஐஐடிஸ்ல வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க தரோம். ஒரு 6500 நியூ சீட்ஸ். அது புதுசா இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அப்ப பாத்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்திருப்பீங்க ஏஐல என்னென்னமோ பண்றாங்க. வாய்ஸை சேஞ்ச் பண்றாங்க, வீடியோவை சேஞ்ச் பண்றாங்க, என்னென்னமோ நடக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஏஐ டெக்னாலஜிக்காக நிறைய நமக்கு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுற காரணத்தினால உருவாக்குறதுல ஒரு டாப் இன்ஸ்டிடியூட்டா இந்தியாவில் மட்டும் இல்ல நிறைய ஃபாரின்ல கூட தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம நிர்மலா சீதாராமன், நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவங்க தான் உங்க எல்லாருக்குமே தெரியும். யூனியன் பட்ஜெட்ல நம்ம வந்து ஐஐடிஸ்ல நிறைய நியூ சீட்ஸ் கொண்டு வரலாம். ஐஐடிஸ் மட்டும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஆஸ்பைரன்ஸ்க்கும் ரொம்ப இது வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் தான். அவங்களுக்கும் 10,000+ சீட்ஸ் வந்துட்டு நிறைய காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே டிபார்ட்மெண்ட் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இது மூலமா நமக்கு நிறைய டாக்டர்ஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது இல்லாம நிறைய பட்ஜெட்லயும் மோர் மணி ஃபார் ஐஐடிஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பணம் தராங்கன்னா அது கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகிற விதத்துல தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறைய தருவாங்க, அப்புறம் லேபுக்கு செலவு பண்ணுவாங்க. இப்ப ரிசர்ச் ஸ்காலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சரியான அமௌண்ட் இல்லைன்னா அவங்களால ப்ராப்பரா ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் காசு கொடுத்தாதான் அவங்களால நிறைய விஷயம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க நிறைய பணம் நாங்கள் தரோம், நீங்கள் நிறைய யோசிங்க, நிறைய விஷயம் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு தரம் வரும், வர்றப்ப டக்குன்னு கிராப் பண்ணிக்கணும். ஓகே, குறிப்பா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரிசர்வேஷனை விட்டுறாதீங்க. எப்படி பார்த்தாலும் 6500 சீட்ஸ்ல 2500 சீட்ஸ் மினிமமா சொல்றேன், இன்னும் மேக்ஸிமம் 3000 வரைக்கும் கூட போகும். அந்த சீட் உங்களுக்கு தான். அந்த சீட்டை நீங்க எப்படியாவது கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் வைஸும் கொஞ்சம் கம்மி தான். நீங்க ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப அவங்களுக்கு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சே இருக்கும், டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாலே இப்போ ஈஸியா ஐஐடிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் இப்போ ஐஐடி திருப்பதி வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் அது வந்துட்டு ஐஐடிஸ்ல கொஞ்சம் பேக்வர்டா இருந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஐடியில் திருப்பதிக்குன்னே அவங்க வந்து ஸ்பெஷல் பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு டக்குன்னு எப்படி படிக்கலாம், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜான் அட்டம்ப்ட் இல்லைன்னா பரவாயில்ல, இன்னும் உங்களுக்கு வந்து சால்டா 2 அட்டம்ப்ட்ஸ் இருக்கு. பட் இதுல இருக்க ஒரே சேட் நியூஸ் என்னன்னா இப்போ கரண்டா இருக்க 2025 ஆஸ்பிரண்ட்டுக்கு இது யூஸே ஆகாது. அவங்க வந்துட்டு வேற வழியே இல்லை, நல்லா படிச்சுதான் ஆகணும். இந்த 6500 சீட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா எஃபோர்ட் போட்டு படிங்க. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.